இயேசு கிறிஸ்துவின் ஈடே நேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். யாவே ராக சீரிஸோட டே 7க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் எப்படிப்பட்ட மேய்ப்பராய் நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. எங்களை நல்ல மேய்ப்பராய் நீர் இருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. எங்களை அழகாய் மேய்த்து அழகாய் மேய்ச்சலுக்குள் நடத்தி கொண்டு வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களோடு பேசுங்கப்பா. நீர் எப்படியே எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் எங்கள் கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கூட இருந்து நடத்துங்க. மீத நேரம் முழுவதும் உடைய ஆளுகை கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். இந்த நாளில் நம்முடைய மேய்ப்பர் எப்படிப்பட்ட மேய்ப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளை தேடும் மேய்ப்பர். என்னங்க, மேய்ப்பர்னா ஆடுகளை தேடுறது தானே அவர் வேலை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த மேய்ப்பன் ரொம்ப வித்தியாசமா ஆடுகளை தேடுகிறார். யோவான் 10:16 இப்படி சொல்லுகிறது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இந்த நல்ல மேய்ப்பன், கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமான மேய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம வார்த்தைகள் அதை பேசலனாலும் செயல்களிலே இன்று கிறிஸ்தவ உலகம் அதை தான் செய்து கொண்டிருக்கிறது. இது எங்க சர்ச்சுங்க, இது எங்க ஆர்கனைசேஷனுங்க, கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னாதான் எந்த சர்ச் போறீங்க, எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வர்றீங்க, எந்த தியாலஜியை ஃபாலோ பண்ணுறீங்க, இப்படி மனிதர்களுக்குள்ள, எஸ்பெஷலி இந்த கிறிஸ்டியன் வேர்ல்டுக்குள்ள வில் ஹேவ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நிறைய கேள்விகளும் நிறைய இதுமா இருக்குது. ஓ, நீங்கள் அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் பிதாவாக இருக்கிற, நம்ம எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பனாக இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பேஸ்டாக நம்மளை பார்க்கறது இல்லை, சர்ச் பேஸ்டாக பார்க்கறது இல்லை. மனிதர்கள் பண்ணுறது மாதிரி ஒரு குண்டு சட்டிக்குள்ளால குதிரை ஓட்டுறதுன்னு ஒரு பழமொழி கேட்டிருப்போம்ல, அந்த மாதிரி செய்கிறவர் அல்ல நம்முடைய மேய்ப்பன். அவருக்கு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிக முக்கியம் அவரை அறிந்து கொள்ளாத, இன்னும் புரிந்து கொள்ளாத உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற மனுக்குலமா இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய ஆடுகளா இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் இவர் மேய்ப்பரா இருக்கிறார். அதனால எப்பவுமே அவருடைய தேடல் அப்படியா இருக்கிறது. இருக்கிற ஆடுகளை வைத்துட்டு இல்லாத ஆடுகளை தேடிக்கொண்டிருக்கிற நல்ல மேய்ப்பர். எவ்வளவு அழகா சொல்றோம், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஒரு அற்புதமான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு பாருங்க, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இப்படி இருக்கும் அதோடைய வரிகள். மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆத்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருச்சபைக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிற மாதிரியான ஒரு பாட்டு இது. இன்னைக்கு சர்ச்சா இருக்கிற நாம, கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம சுயநலத்தை பார்த்துட்டு, ஏன் சர்ச்சு, ஏன் ஆர்கனைசேஷன் என்னுடையது, அதை பார்த்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை நல்ல மேய்ப்பனாகிய நம்முடைய தந்தையாகிய நம்முடைய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறது மாதிரி ஒரு ஆத்தும பாரம் நமக்கு இருந்து, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு, கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இந்த அன்பை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாரம் நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அவருடைய ஆடுகளே இல்லைங்க. மேய்ப்பனை போலதான் அவருடைய ஆடுகள் இருக்கும், பிதாவை போலதான் அவருடைய புத்திரர் இருப்பாங்க, தாயை போலதான் பிள்ளை இருக்கும். நம்ம அவரை தாயா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அவருக்கு இருக்கிற அந்த பேர்டன் இருக்கணும். சர்ச்சுக்குள்ளாலேயே இருந்து எல்லாம் செய்து முடிச்சுட்டு இருக்கிற 50 பேரை 100 பேரை வச்சுட்டு அவங்களுக்கே எல்லாம் செய்து முடிக்கிறதுக்காக அல்ல திருச்சபை, அதற்காக அல்ல கிறிஸ்தவம் அப்படிங்கிறத கிறிஸ்தவ உலகம் புரிந்து கொள்ளும் போதுதான் மந்தையில் சேர ஆடுகளை குறித்த ஒரு கரிசனை நமக்கு இருக்கும். கர்த்தர் அந்த கரிசனையோடு இருக்கிறார். நம்முடைய மேய்ப்பராகிய நம்முடைய ஆண்டவர் அந்த கரிசனை உடையவராக இருக்கிறார். நமக்கு அந்த கரிசனை இருக்கிறதா? This is not a time to blame others. இதை நம்ம மற்றவர்களை குறை சொல்றதுக்காக சொல்லல. நாம சரியாகி கொள்ள வேண்டும், நான் சரியாக வேண்டும். என்னுடைய உள்ளான இருதயத்தின் வாஞ்சை எதுவா இருக்குது, நான் கம்ஃபர்டபுள் சோன்ல இருக்கிறேன்ப்பா, ஐ என்ஜாய்ட் காட்ஸ் பிரசன்ஸ், நான் ஆண்டவருடைய அன்பை உணர்கிறேன் போதும் அப்படின்னு இருக்கிறேன்னா, இல்லை மற்றவர்களும் இந்த அன்பை உணரணும் அப்படின்னு என் தகப்பனாகிய நல்ல மேய்ப்பனுக்கு இருக்கிற அந்த பாரம் எனக்கும் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிற ஒரு நல்ல டே தான் இந்த டே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்டியன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் செக் இட் அவுட்.
உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இதை யோசிச்சு பாருங்க. இதை ஒரு கிரிட்டிசைஸ் செர்மனாக பார்க்காம, நாம் நம்முடைய நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறோமா, அவரை போல நாம் இருக்கிறோமா, அவருக்கு இருக்கிற அந்த பாரம் நம்மகிட்ட இருக்குதா? இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் இருக்குது, அதெல்லாம் இங்கே கொண்டு வரணும்னு அவர் ஆசையாக சொல்கிறாரு. அந்த ஆசை எனக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவருடைய அன்பை இந்த உலகத்தில் அற்புதமாய் அது பரவ ஆரம்பிக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் விடுதலைகளையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வாங்க. அதை செய்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிப்போமா? நல்ல மேய்ப்பன் நம்மை பாதுகாக்கிறது போல நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும், கிறிஸ்துவை அறியாத ஒவ்வொருவரையும் அன்பு செய்வோம், பாதுகாக்கவும், விடுதலை கொடுக்கவும் காத்திருக்கிறார். அதை செய்கிறதுக்கு நம்மளை சரண்டர் பண்ணுவோம். அப்படி செய்வோம் என்றால் நம்ம அழுகிற வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்போம். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே, மக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல நாளுக்காக எமக்கு நன்றி அப்பா. நீங்கள் எவ்வளவாய் ஆத்ம பாரத்தோடு இந்த வசனத்தை சொல்கிறீங்களப்பா. இதை கேட்குற எங்களுடைய இருதயத்திலும் அந்த உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் நிறைய நேரத்தில் சுயநலமாக இருந்து விட்டோம் அப்பா. அதற்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் திருச்சபையாய் சுயநலமாக இருந்திருக்கிறோம், அதற்காக மன்னிங்க ஆண்டவரே. திருச்சபை ஆர்கனைசேஷன்ஸாக நாங்கள் சுயநலமாக இருந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய காரியங்களை பிடித்துக்கொண்டு இதுதான் பெரிது என்று சொல்லி கொண்டிருந்திருக்கிறோம், அதற்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய அன்பை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்கிறதே ராஜா. அதை நாங்கள் புரிந்து அதை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாலும் இந்த ஆத்ம பாரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மற்றவர்களை குறித்த கரிசனை உண்டாகட்டும் அப்பா. உங்களுடைய அன்பை கூற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உண்டாகட்டும் ஆண்டவரே. தரிசனங்கள் சீரடைவதாக, மிஷன் சீரடைவதாக ராஜா. எங்கள் திருச்சபைகளுக்குள்ளால் இப்படிப்பட்ட ஆத்ம பாரம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளால இப்படிப்பட்ட ஆத்ம பாரம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். ஆத்ம பாரம் இல்லாத கிறிஸ்தவர்களே அல்ல அப்படிங்கிறது அந்த வசனம் சொல்லுது. மறந்து போகாம ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு துரிதமா நம்ம செயல்படுவோம். ஏன்னா கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. God bless you all.